அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி முதல் சுக்கிரன் களத்தில் இறங்கிவிட்டாருங்க. பல வருடங்களுக்கு பிறகு நிகழும் அரிதான ஒரு பயிற்சியா இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குது. மேசராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களில் இது நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது? குறிப்பா இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேஷத்தில் ராகுவும் குருவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கடகராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரு. அதாவது சிம்ம ராசியில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் வக்ரகதியில் இருக்கிறாரு. துலாம் ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில உழைப்பின் மூலமாக உயர்வை எட்டும் மேசராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி, அதாவது சுக்கிரனுடைய இந்த வக்ரகதி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சுக்கிரன் மாறுவாரு. ஆனா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வக்ரகதியில் திரும்புவாருங்க. அந்த வக்ரகதி தற்போது 19ஆம் தேதி முதல் ஏற்பட இருக்குது. இந்த மாற்றம் மனித வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துது. மேலும் இந்த மாற்றம் சிலருக்கு அதிர்ஷ்டங்களும் சிலருக்கு துரதிர்ஷ்டமாகவும் இருக்கும். ஆனா சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மாற்றங்களாக இருந்தாலும் சரி, அது சுப பலன்களாகவே இருக்குங்க. இப்போது சுக்கிரன் கடகத்தில் வக்ரகதியில் இருப்பது, அதாவது சிம்மராசியில் வக்ரகதியில் சஞ்சரித்து கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய பலன்களை தர இருக்காரு. இதனால மேசராசினியர்களுக்கு செல்வம், சிற்றின்பம், இல்லற சுகம், ஆடம்பரம், வசதி வாய்ப்பு, சௌகரியமான வாழ்க்கைகளை ஏற்படுத்தி கொடுக்க கூறியிருக்காரு. நவ கிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான் சுகத்தை தரக்கூடியவர், அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியவர், பணமழையில் நனைய வைக்கும் வாய்ப்பை தரக்கூடியவர். குறிப்பா சுக்கிரனும் சந்திரனும் இணையும் போது சிலருக்கு பல நன்மைகள், பணவரவு, அதிர்ஷ்டம் ஏற்படும். சுகங்களை அள்ளி தருவதில் சுக்கிரனுக்கு நிகர் வேற யாருமே கிடையாதுங்க. சந்திரனோடு இணையும் போது இந்த பலன்கள் என்றால், மற்ற கிரகத்தோடு இணையும் போது மேலும் பல நன்மை பலன்களை ஏற்படுத்தக்கூடியவர் சுக்கிரன். இதனால மேசராசினியர்களுக்கு இந்த சிம்மத்தில் வக்ரம் பெற்றுள்ள சுக்கிரனால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வருமானம் அதிகரிக்குங்க, உலகம் ஆடம்பரம் உயர இருக்குது, ஆன்மீக பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க, பணவரவும் எதிர்பாராத அளவிற்கு கிடைக்குங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாட்களாக வேலைக்கு முயற்சித்த பட்சத்துல கிடைக்காத இடங்களும் தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த சுக்கிரனுடைய வக்ரகதி காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நிறைவேற இருக்குது. குறிப்பா குடும்ப சூழ்நிலை மன நிம்மதி ஏற்பட இருக்குதுங்க. மற்றவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எந்த காரியங்கள் எடுத்தாலும் அவற்றில் சுறுசுறுப்பு ஏற்படுங்க. சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வீட்டு வசதி, வீட்டிற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்த இருக்கீங்க. ஆடம்பர பொருட்களை வாங்க இருக்கீங்க. கணவன் மனைவி உறவு மேம்படுங்க. கூட்டு தொழில் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாகவும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, தொடக்கத்தில் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5 கிரகங்களுடைய சேர்க்கை பெற்றிருக்கின்றன. கூட்டு கிரக யோகம் இருப்பதோடு புதன் ஆதித்ய யோகமும், சந்திர மங்கள யோகமும், புத சுக்கிர யோகமும், குரு மங்கள யோகம் ஆகிய யோகங்கள் இருப்பதால உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேற இருக்கு. கடகராசியில் இருக்கும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது சுக்கிரன் வக்ரகதியில் கடகத்தில் சஞ்சரிக்க இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க. புதிய முயற்சிகள்ல 1-2 தாமதப்படுங்க. அதிக ஆதாயம் கிடைக்க என்று நினைத்த தொழிலில் ஆதாயம் குறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்கள் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட இருக்குதுங்க. கோபத்தால் சில நல்ல வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதால இது மாதிரியான நேரங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது மிக மிக நல்லது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பெயர்ச்சியாகும் செவ்வாயினுடைய
சுக்கிரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சஞ்சரிக்க நேரிடும் என்று பார்க்கும்போது கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் என்பது பழமொழி. உங்களுடைய ராசியை பொறுத்தவரை ராசிநாதனான செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு வருகிறாரு. 8ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு வருவது ஒரு வகையில் நன்மை தாங்க. ஏன்னா கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப சில நல்ல காரியங்களும் இப்பொழுது நடைபெற இருக்கு. ஆதாயம் தரும் விதத்தில் பயணங்கள் அமையுங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மகர ராசியில் பகவானுடைய சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும்? அதாவது கும்பத்தில் வக்ரம் பெற்றுள்ள சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறாரு. அவர் வக்ர இயக்கத்தில் மகரத்தில் சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சனி இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்தாரு. இனி தொழில் ஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்க போகிறாரு. எனவே தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுங்க. பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் உங்களிடமே திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பெற்றோருடைய உடல் நலத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தராதுங்க. வியாபார போட்டிகளை நீங்கள் சமாளிக்க புதிய யுக்திகளை கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்கு. புதனுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்த்தோம்னா, சிம்மத்தில் வக்ர நிலையில் சஞ்சரித்த புதன் கூடிய விரைவில் வக்ர நிவர்த்தியாக இருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி ஆவதால் உடன்பிறப்புகளுடைய வழியில் சுகமான பேச்சுவார்த்தை உருவாக இருக்குதுங்க. உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணியில் சேர்வதற்கான வாய்ப்புகளும் அமைய இருக்குது. பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகல இருக்குதுங்க. இது மட்டுமில்லாமல் வராத பாக்கிகளும் வசூலாக இருக்குது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கீர்த்தி மேலோகுங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிலும் அவசர முடிவு எடுக்க வேண்டாங்க. கூடுமான வரைக்கும் பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. அதே மாதிரி மேலதிகாரிகளுடன் பேசும்போதும் சரி அல்லது உத்தியோக சம்பந்தமான உரையாடலிலும் சரி தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று ஒதுங்கி இருப்பது நல்லதுங்க. இல்லைன்னா தேவையில்லாத வீண் சிக்கல்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் உபயோகப்படுத்தி கொள்ள இயலாதுங்க. ஏதாவது ஒரு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மேசராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு சுக்கிரனுடைய இந்த வக்ர பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு மறதி அதிகரிக்கும் காலம் என்பதால கவனம் தேவைங்க. பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை குறையாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத வீண் சிக்கல்கள் உருவாகலாம். மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் குரு பகவான் வக்ரம் பெற இருக்கிறார். இந்த வக்ரத்தால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சஞ்சரிக்க நேரிடும் என்று பார்த்தோம்னா, மேஷத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ரம் பெறுகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறுவதால தந்தை வழியில் சில பிரச்சனைகள் தலை தூக்குங்க. இதுவரை உங்களுக்கு பக்கபலமாக இருந்த பெற்றோர்கள் உங்கள் சகோதரர்களுக்கு கூடுதல் ஆதரவு கொடுக்கலாங்க. குடும்பத்தில் குழப்பங்களும் அதிகரிக்கலாம். திறமை மிக்கவர்கள் உங்களுடைய அருகில் இருந்தாலும் நீங்கள் தீட்டிய திட்டங்களில் வெற்றி பெற இயலாமல் போகலாங்க. ஒரு சிலருக்கு ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படும். வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் குறுக்கீடுகள் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்களாக இந்த காலகட்டங்கள்ல, அதாவது 26, 27, 31 ஆகிய தேதிகள் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாட்களா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பிள்ளைகளின் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வராகி வழிபாடு வளர்ச்சியை கூட்டுங்க.